Vijay Kumar, go live. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை 400 பேருக்கு மேலே அட்டெண்டிஸ் வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Kumar, go online. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை 428 பேர் லைனில் வந்திருக்காங்க. இந்தியா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். தங்களுக்கு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஏஸ் மைக்ரோமேட்டிக் குரூப் வழங்க உள்ள இந்த ரீஸ்டார்ட் கைட் ஃபார் சிஎன்சி மிஷன்ஸ் போஸ்ட் லாக்டவுன் வெபினாருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்தியாவின் முன்னணி சிஎன்சி மிஷினரி தயார் செய்யும் நிறுவனமான எங்களது ஏஸ் மைக்ரோமேட்டிக் குரூப் இதுவரை 55,000க்கும் மேலே சிஎன்சி மிஷின்களை தயாரித்து விற்பனை செய்துள்ளது. அவை அனைத்தும் இந்தியா மற்றும் இதர உலக நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தங்களின் தேவை மற்றும் சேவைக்காக இந்தியாவில் 55க்கும் மேற்பட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபீஸஸ் உள்ளது. இப்பொழுது இந்த வெபினாரை உங்களுக்கு தொகுத்து வழங்க நான் விஜயகுமார், ரீஜனல் ஹெட் சென்னை, மற்றும் என்னுடன் இணைந்து திரு பிரவீன், பிஸ்னஸ் ஹெட் தாம்பரம், மற்றும் திரு ஷானவாஸ், சர்வீஸ் ஹெட் தாம்பரம் இணைந்து தொகுத்து வழங்க உள்ளனர். இந்த உலகையே அச்சுறுத்தும் கொரோனா தொற்றால் நாமும் நமது தொழில்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளோம். அதன் விளைவாக நமது சிஎன்சி மிஷின்கள் கடந்த 40 நாட்களாக இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மிஷின்களை லாக்டவுன் முடிந்து இயக்குவதற்காக முன்னேற்பாடு நடவடிக்கைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வெபினார் மூலம் உங்களுக்கு எடுத்துரைக்க உள்ளோம். எங்களது அறிவுரைப்படி உங்கள் மிஷின்களை நீங்களே செக் செய்து இயக்கிக் கொள்ளலாம். எங்களது இந்த பரிந்துரைகள் எல்லா சிஎன்சி மிஷின்களுக்கும் பொருந்தும் மற்றும் நீங்கள் வேறு பிராண்ட் மிஷின்களை வைத்திருந்தால் அவர்களின் பரிந்துரைகளையும் கேட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறோம். இந்த வெபினார் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருப்பின் மேலே ஸ்கிரீனில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாக்ஸில் பதிவிடவும். கேள்விகள் பதிவிடும் போது தங்களின் மொபைல் எண் மற்றும் இமெயில் முகவரியை மறக்காமல் பதிவு செய்யவும். அது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க ஏதுவாக இருக்கும். இப்பொழுது திரு ஷானவாஸ் அவர்கள் தொகுத்து வழங்க உள்ளார்.
Shahnawaz, unmute your mic, please. நன்றி திரு விஜயகுமார் அவர்களுக்கு. அன்பார்ந்த ஏஸ் மைக்ரோமெடிக் வாடிக்கையாளர்களுக்கு காலை வணக்கம். எனது பெயர் ஷானவாஸ். நான் ஏஸ் மைக்ரோமெடிக் குழுமத்தில் சர்வீஸ் ஹெட்டாக பணியாற்றுகிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, மிஷின் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாக்டவுன் வந்து 40 days வந்து இருக்கிறனால நம்ம மிஷின் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்றது பார்ப்போம். இதில் பார்க்கும்போது மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அடுத்து ஆன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், அடுத்து வார்ம் அப் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மிஷின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டிக்காக வந்து நம்ம சேஃப்டி ஷூஸை வந்து யூஸ் பண்ணோம், ப்ளஸ் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் ப்ளஸ் சேஃப்டி காகல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா ஹியூமன் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதில் பார்க்கும்போது நீங்கள் மிஷினை வந்து டைரெக்டாக வந்து வெறும் கையால் வந்து அப்ரோச் பண்ணாதீங்க, டச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜஸோட இருக்கான்றது பார்த்துட்டு ஐசோலேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப்டி. அதே போல் மிஷினை வந்து எப்படி சானிடைஸ் பண்ணுறதுன்றது, எங்கெல்லாம் சானிடைஸ் பண்ணுன்றது பார்ப்போம். அதே மாதிரி மிஷின் ப்ளஸ் வந்து மிஷினோட பார்ட்ஸ், அதோட சுற்றுப்புறங்கள்லாம் வந்து எந்த இடத்தெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எம்டிஏ கீ ஷீட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எம்டிஏ கீ ஷீட்ன்றது வந்து ஆப்ரேட்டர் வந்து ரெகுலராக ஹேண்டில் பண்ணக்கூடிய மிஷின் ஆப்ரேட்டர் பேனலில் டிஸ்பிளேக்கு பக்கத்தில் இருக்கும். அதை வந்து ரெகுலராக வந்து டச் பண்ணுறதுனால அதை க்ளீன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் டோர் ஹேண்டில்ஸ், இது டோர் ஹேண்டில்ஸும் வந்து ரெகுலர் அப்ரோச் பண்ணுற பார்ட்ஸ் என்னன்றது ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மிஷின் ஆன் ஆஃப் சுவிட்ச், அதே மாதிரி சிஎன்சி ஆன் ஆஃப் சுவிட்சை க்ளீன் பண்ணணும். அடுத்து ப்ரெஷர் கேஜஸ், இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷர் கேஜ், அடுத்தது நியூமேட்டிக் ப்ரெஷர் கேஜ்லாம் இருக்குது. அதை விஷுவலைஸ் வந்து எல்லாம் ரெகுலராக பார்ப்பாங்க. அதில் அதை வந்து சுவிட்சஸ் ப்ரெஷர் கேஜஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அடுத்தது ஒர்க் ஹோல்டிங், அடுத்து கட்டிங் டூல்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் வந்து புஷ் பட்டன், செல்டர் சுவிட்சஸ் அதெல்லாமே வந்து க்ளீன் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ஆப்ரேட்டர் பேனலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் கைட்லைன்ஸ் இருக்குது. ஏன்னா என்னன்னா, இப்போது நம்ம க்ளீன் பண்ணுற பட்சத்தில் வந்து மிஷின் ஆன்லேயே வச்சுட்டு இல்லை பவர் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸில் படும்போது ஷாக் அடிக்கவோ இல்லைனா வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகவோ சான்சஸ் இருக்குது. அதனால வந்து மிஷினை வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் இருக்கா அப்படின்றத ஒன் செகண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து ரொம்ப ஈரமான துணி எடுத்து யூஸ் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் காய வச்சதுக்கப்புறம், அதாவது நனைச்சி ஒரு துணியை வந்து நனைச்சி அதை நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது க்ளீன் பண்ணுறதுக்கு சம் கெமிக்கல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனால் அண்ட் சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிலே வந்து சம் வார்னிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி யூஸ் பண்ணணும், அதை என்ன ரேஷியோவில் வந்து டைல்யூட் பண்ணணும், என்ன ரேஷியோ வாட்டர் மிக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வார்னிங்ஸ் இருக்கும். அந்த மேனுஃபேக்சரர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வார்னிங்ஸ் வந்து கடைப்பிடிச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து மேபி மெட்டல் பாடியில் வேற எங்கேயும் வந்து இல்லாத மாதிரி வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணும். சப்போஸ் பை சான்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினோட கலர்ஸ் ஃபேட் ஆகலாம். அதே மாதிரி மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ரஸ்ட் ஆகலாம். இல்லைனா உங்களுக்கே வந்து இச்சிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால வந்து அதையும் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் சானிடைசர் போட்டு நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 100% சுத்தமாச்சா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 செகண்ட் வந்து ஒரு ஈர துணியை எடுத்து, அதாவது ஃபுல்லாக ஈரமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா அதை வச்சு வைப் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து எப்படி நான் என்ன பார்ட்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும், என்னெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதிலே வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது நீங்கள் மிஷினை வந்து சுற்றிலும் செக் பண்ணிவிட்டு வெளிப்புறத்தை அப்புறம் உள்புறம்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எதனால மெயினாக இதை சொல்ல வரோன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஐடியாக இருக்கிறனால யாருமே அந்த மிஷினோட போகாமல் இருக்கனால மேபி அங்கே இருக்க எலிகள் இல்லை பூச்சிகள் ஏதாவது வந்து வேஸ்டேஜ் உள்ளே போய் டம்ப் பண்ணி வைக்கிறதோ இல்லைனா வந்து
இருக்கிற ஓஸ் இல்லை கேபிள்ஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. அதை வெரிஃபை பண்றது வந்து நல்லது. அகைன் நீங்க மிஷின் ஆன் பண்றீங்கன்ற பட்சத்தில் நம்ம ஸ்மூத்தா வந்து ஆன் ஸ்டார்ட் பண்ணுன்றது பார்க்குறோம். அதுக்காக தான் வந்து நம்ம பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரெகுலர் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் கேபினெட்ல இருந்து கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் பவர் பேக்கோட ஹைட்ராலிக் ஓசஸ் அந்த ஓஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பை சான்ஸ் இது மேபி ஹார்டன் ஆகிட்டு கூட வந்து பஞ்சராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இன்செர்ட் போயிட்டு கடிச்சு டேமேஜ் பண்ணியிருக்கலாம். அதனால அந்த ஓஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றது வெரிஃபை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கூலன் டேங்கோட ஓசஸ், அடுத்து நுமேட்டிக் ஓஸ் அது வந்து எதாவது ஹார்டன் இருக்கான்றது வெரிஃபை பண்ணிட்டு இல்லை டேமேஜஸ் இருக்கான்னு பார்த்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு அன்வான்ட் பிரேக் டவுன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸ். நம்ம மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸ் வந்து டோர் இருக்கும், ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். பை சான்ஸ் அதுலேயே வேற எங்கேயாவது நம்ம டோர் ஓப்பன் பண்ணி ஏதாவது க்ளோஸ் பண்ணாமல் இருந்து ஏதாவது கேப் இருந்தாலும் வந்து நம்ம ஐடியா இருக்கிறனால வந்து ஏதாவது இன்செர்ட்ஸ் உள்ள போயிருக்கான்றது ஒன்ஸ் அகேன் விஷுவல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ஓபி காமிச்சிருக்கோம், அதாவது மிஷின் ஆப்ரேட்டர் பேனல் காமிச்சிருக்கோம், டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம். அது வந்து ஃப்ரண்ட் ஆப்ரேட்டர் பேனல் டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரியர் வியூ வந்து இமேஜ் இருக்கு. அதே மாதிரி டிரைவ்ஸு எலக்ட்ரானிக் கான்டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது மேபி ஏதாவது இந்த ரஸ்ட் ஆகிட்டு மாய்ஸ்சர் ஏதாவது பட்டு ரஸ்ட் ஆகிட்டு லைன் ஏதாவது கட் ஆகுதா இல்லை லூஸ் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணுறது நல்லது. தேவையில்லாத வேஸ்டேஜ் உள்ள ஏதாவது மெட்டல் பார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்க்க போகிறது வந்து இப்போ இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் கேபினெட் பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து மிஷினோடைய ஸ்லைடு அந்த ஏரியாலாம் வந்து கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா வந்து ஆக்சிஸ் கைட்வேஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த சம் கார்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது தான் இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும். இதில் வியூ பண்ணும்போது என்னென்னா இங்கே நிறைய வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கிறனால வந்து அதில் உங்களுக்கு வந்து மேபி வேஸ்டேஜ் போய் டம்ப் ஆகிருக்கலாம். அதை நம்ம போய் வைக்க போகிறது கிடையாது. மேபி இந்த எலிகள் ரேட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு உள்ள வேஸ்ட் டம்ப் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி இருக்குதுன்னா வந்து மேபி ஆக்சஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த வேஸ்ட்னால வந்து லோட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால வந்து விஷுவலாக ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துலலாம் கரெக்டாக இருக்கா, அதாவது க்ளீனாக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து பால் ஸ்க்ரூ கண்டிஷன், கைட்வேஸ் கண்டிஷன், ஏதாவது ரஸ்ட் இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ரஸ்டேஜ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா இல்லை க்ளீனாக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணுறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ரஸ்ட் இருக்குது, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரஸ்ட் ரிமூவர் யூஸ் பண்ணி அதை ஆயில் யூஸ் பண்ணி லைட்டாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை சான்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி ஃபார் தட். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வந்து ப்ரெஷர் கேஜ். ஆக்சுவலி வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணும். ப்ளஸ் லூப்ரிகேஷன் ப்ரெஷர். அதே மாதிரி வந்து இப்போ ஏர் ப்ரெஷரில் சொல்ல போகும்போது இன்புட் ஏர் வந்து 5 பார்ன்றது மெயின்டைன் பண்ணணுன்றது மஸ்ட்டு. அதே மாதிரி இப்போது ஐட்லாக இருக்கிறனால வந்து நீங்கள் ட்ரையர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி ட்ரையரில் வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறனால வந்து அதை ப்ராப்பராக வந்து ட்ரெயின் ஆயிருக்கா அப்படின்றது ஒன்ஸ் அகேன் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேபி அந்த மாய்ஸ்சர் இருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டோட ஏர் மிஷின் பாஸ் பண்ணும்போது மிஷினுடைய நுமேட்டிக் சிலிண்டர்ஸ் இருக்கிற டிசி வால்ஸ் எல்லாமே வந்து பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஐடியலாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டக் ஆகிருக்கும். அது ஸ்மூத் மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக வந்து நம்ம கொடுக்கும்போதே நீங்கள் ஏர் வந்து வாட்டர் கண்டென்ட்டோட நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போய் உடனே வந்து ஸ்டக் ஆகிருக்கிற பார்ட் வந்து அப்படியே ஜாம் ஆகி கூட நின்றுடும். அதனால வந்து ஒன்ஸ் அகேன் உங்கள் ட்ரையர் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ட்ரையரோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு லைனில் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு கன் ஏதாவது வச்சுருப்பீங்க, இல்லை இன்புட் லைனை ரிமூவ் பண்ணி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மாய்ஸ்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏரை வந்து மிஷின் இன்புட் கொடுங்க. அதே மாதிரி கொடுக்கும்போது இன்புட் ஏர் வந்து அதே மாதிரி 5 பார் வந்து மெயின்டைன் பண்ணும். அது கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதுவும் வந்து சம் லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியான பீரியட் தான், அதாவது 6 மந்த் அந்த பீரியட் தான் கொடுத்துருப்போம். அதுக்கு ஒன்ஸ் அகேன் நீங்கள் அந்த ட்ரையர்ஸும் வெரிஃபை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதையும் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லூப்ரிகேஷன் யூனிட். லூப்ரிகேஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ஃப்ரண்ட் சைடில் வந்து லொக்கேட் பண்ணியிருப்போம். ஏசி மிஷினாக இருந்ததுன்னா ஈவன் கிரைண்டிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கும். இதே ஏஎம்எஸ் மிஷினாக இருக்கும்போது ரியர் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேங்க் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு
3 லிட்டர் கெப்பாசிட்டி இல்லை 5 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கும். அதனால இவ்வளோ நாள் ஐடியலாக இருக்கிறனால ஆயில் வந்து கண்டாமினேட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது, அதாவது கெட்டு போயிருக்கலாம். அதனால வந்து நீங்கள் அந்த ஆயில் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு உள்ள டேங்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறமா அகைன் நியூ ஆயில் ஃபில் பண்ணி நீங்கள் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த லூப்ரிகேஷன் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து 5 பார்ன்றது வந்து 15 பார் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூலண்ட் சிஸ்டம்ஸ். கூலண்ட் சிஸ்டமில் சொல்லணும்னா வந்து இப்போ கூலண்ட் டேங்க் எல்லாமே வந்து கூலண்ட் நம்ம கண்டினியூஸ் யூஸ் சைக்கிளில் இருந்ததுன்னா ரன்னிங் சைக்கிள் இருக்குன்னும் போது அந்த கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கூலண்ட்டோட லைஃப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம ஐடியலாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த கூலண்ட் வந்து எல்லாமே வந்து கெட்டு போய் ஆயிருக்கும். அதனால வந்து கூலண்ட் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டு. நீங்கள் கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அகைன் நீங்கள் நியூ கூலண்ட் நீங்கள் ஃபில் பண்ணுற கண்டிஷனில் அதில் கூலண்ட் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்டர் கண்டென்ட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து கான்சன்ட்ரேட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு கூலண்ட் ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் அதோட லெவலும் வந்து கரெக்டாக இருக்காந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயில் லெவல்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணோம். அதாவது ஹைட்ராலிக் ஆயில் லெவல் சொல்ல போனால் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து நம்ம ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் அந்த கிளாம்பிங் ப்ரெஷருக்கு அந்த மாதிரி இல்லை ஸ்பிண்டில் ரன் ஆகிறதுக்கு கீருக்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எங்கே நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோன்றது இங்கே வந்து லிஸ்ட் கொடுத்துருப்போம். இதே இந்த ஆயிலும் வந்து ஐடியில் இருக்கிறனால வந்து ஆயில் கண்டாமினேட் ஆகிருக்கும். அதில் பெட்டர் நீங்கள் வந்து ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறங்க. டாப் அப் பண்ணுறதோட நீங்கள் ஆயிலோட கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்றது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எங்களோட அட்வைஸ். நீங்கள் உங்களுடைய இப்போ கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் ஆயில் டாப் அப் பண்ணுறதுன்றது பாருங்கள், இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஹைட்ராலிக் ஆயில் பவர் பேக்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீல் ஹெட் அண்ட் ஒர்க் ஹெட் கொடுத்துருக்கோம். இது வந்து கிரைண்டிங் மிஷினில் வந்து யூஸ் பண்ணுற பார்ட். அதில் இருக்க ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றது விஷுவலைஸ் வந்து லெவல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அது சிம்பிள்ஸ் இருக்க லொக்கேஷனில் ப்ளஸ் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த லெவல் இண்டிகேட்டர் இருக்க இடத்துல வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து எஃப்ஆர்எல் யூனிட்டில் வந்து ஆயில் லெவலுக்கு வந்து காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த எஃப்ஆர்எல் யூனிட்டில் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் லூப்ரிகேஷன் டேங்கோட ஆயில் லெவல், அடுத்தது கியர் பாக்ஸஸில் சொல்லணும்னா வந்து டரட் இருக்குது, அடுத்தது ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்ச் கியர் பாக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் டேபிள், அதெல்லாமே கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்றது லெவல் கேஜில் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து மிஷினுடைய கன்வேயர்ஸில் வந்து கியர்ஸ் இருக்கிறனால வந்து அந்த கியர் பாக்ஸோடைய ஆயில் லெவலும் வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து கியர் ஸ்பிண்டில் இருக்குன்னா இது ஏஸ் மிஷினில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கியர் ஸ்பிண்டில்ஸ் இருந்ததுன்னா அதில் இருக்க ஆயில் லெவலும் கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணுங்க. ப்ளஸ் அடுத்து சொல்லும்போது ஏஎம்எஸ் மிஷினில் வந்து ஹைட்ரோ நுமேட்டிக் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த நுமேட்டிக் சிலிண்டர்ஸோட பவுல் கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக இருக்கனால அரௌண்ட் ஒரு 200 ml அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆயில் லெவல் கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இது எதுக்காக இவ்வளோ சொல்கிறோன்னா வந்து நம்ம ஐடில் இருந்து நம்ம ஆன் பண்ணனால வந்து தேவையில்லாமல் ஐடில் டைம் எல்லாமே வந்து பிரேக் டவுன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதெல்லாமே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா வந்து சிஸ்டமுடைய பேட்டரி எப்படி ரீஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது என்னென்னா வந்து நம்ம லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் பேட்டரியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து மிஷினோட பேக்கப் எடுத்து நீங்கள் பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபனுக்கோட பேட்டரி வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது மிஷின் ஆப்ரேட்டர் பேனலுக்கு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரியர் சைடு வியூ வந்து இப்போ இமேஜ் நீங்கள் பார்க்குறது. இந்த இமேஜில் வந்து என்னென்னா இந்த பேட்டரியோட கண்ட்ரோல்ஸ் இந்த லாக் டைப் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் லொக்கேட் பண்ணும்போது கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் வந்து லொக்கேட் பண்ணணும். அதில் ரிமூவ் பண்ணியிருக்கவங்க வந்து கரெக்டாக வந்து பேட்டரி வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ப்ளஸ் வந்து அகைன் நீங்கள் ரிமூவ் பண்ணலன்ற பட்சத்துலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த பேட்டரி இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வந்து சீமென்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் பேட்டரி கிடையாது, இன்பில்ட் பேக்கப் வந்து ஸ்டோர் இருக்கும். இப்போ அதோட பேக்கப்ஸ் எல்லாமே எடுத்துருந்தீங்கன்னா அது எப்படி லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து
டிரைவ் பேட்டரிஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் கேபினெட்ல வந்து ஃபனுக் டிரைவ்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டுக்குள்ள தான் கொடுத்துருப்போம். இதில் மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபனுக்கோட டிரைவ்ல வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அந்த பார்ட் வந்து காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் பேட்டரி வந்து 6 வோல்ட் பேட்டரி இருக்கும். இது வந்து அப்சல்யூட் பல்ஸ் கொடுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற பேட்டரி. இதே வந்து ஓல்டு வெர்ஷன் ஓடி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து இன்க்ரிமெண்ட் டைப்ன்ற பட்சத்தில் அதில் இந்த பேட்டரிலாம் வராது. இது அப்சல்யூட் டைப் பல்ஸ் கோட் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் மட்டும்தான் வந்து இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் நீங்கள் பேட்டரியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிருந்தீங்கன்னா அகைன் இந்த லொக்கேஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த கனெக்டர்ஸ் வந்து இந்த பார்ட் இந்த மாதிரி இருக்கும் இந்த டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி. அகைன் அதை இன்செர்ட் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும்போது சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. பொலாரிட்டி வந்து மாற்ற வேண்டாம். அதனால் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து மிஸ்டிபிஷி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா அந்த மிஸ்டிபிஷி கண்ட்ரோலரில் வந்து உங்களுக்கு இன்பில்ட் இந்த பேட்டரியோட எப்படி லொக்கேட் பண்ணுன்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பாட்டம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேட்டரி ப்ளக் பண்ணுற கனெக்டர்ஸ் வந்து இந்த ஃப்ரீ வயர் மாதிரி இருக்கும். அதில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பேட்டரி நீங்கள் உள்ளே லொக்கேட் பண்ணிவிட்டு அகைன் இந்த கவரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து அப்சல்யூட் பல்ஸ் கோட் இருக்கிற மிஷினில் மட்டும்தான் வந்து இந்த டிரைவ் பேட்டரிஸ் இருக்கும். அந்த மிஷினில் மட்டும் நீங்கள் இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிஸ்டமுடைய கூலிங் ஃபேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டவுன் பீரியட் இருக்கனால வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் மிஷினில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஃபேனில் தான் மோஸ்ட்லி வந்து டம்ப் ஆகும். ஏன்னா ஏர் செப்பரேட் பண்ணுறதுனால வந்து அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறனால நம்ம ஐடியில் விடும்போது இந்த ஃபேன் பிளேட்ஸோட மூவ்மெண்ட், அதாவது ஃபேன் பிளேடோட மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் அப்படியே ஜாம் ஆகி கூட இருக்கும் அந்த டஸ்ட் எல்லாமே சேர்ந்து இருக்கிறனால. அதனால பெட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கனெக்டர்ஸ் ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெறுமனே ஒரு பனிங் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணாமல் நீங்கள் வெறுமனே வந்து ஒரு நூல் வேஸ்ட் அப்படி பண்ணாமல் பனிங் கிளாத் யூஸ் பண்ணி அதை வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. அன்வான்டாக வந்து ஏர் ப்ரெஷர் எதுவுமே வந்து அந்த ஃபேன் பிளேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பை சான்ஸ் நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஏர் ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பிளேடஸ் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவ்வளோ ஆர்பிஎம் ரன் ஆகிறதுனால. அதனால் நீங்கள் ஒரு பனிங் கிளாத் யூஸ் பண்ணியே வந்து ஸ்மூத்தாக வந்து க்ளீன் பண்ணலாம். இது சிஸ்டம் எடுக்கும்போது இது ஆல்ரெடி நம்ம எம்ஓபி பேனலில் வந்து ரியர் சைடில் வந்து இமேஜ் காமிச்சிருக்காங்க. இந்த 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சுவலி வந்து ஓடி கண்ட்ரோலர்ஸ் இது ஓல்ட் டைப்லலாம் போகிறீங்க, இது எம்பி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது வந்து ஃப்ரண்ட் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்க சிஸ்டம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேன் இங்கே ஃப்ரண்ட்லேயே பார்க்க முடியும். இதே வந்து நீங்கள் ஓல்டு மிஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஓடி சிஸ்டம் இருக்குது இல்லைனா வந்து ஓஏசிடி சிஸ்டம் இருக்குது, அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து கேபினெட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓடிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சிஸ்டமுக்கு தனியாக கூலிங் ஃபேன் வராது, அது தனியாக வந்து வெளியில் வந்து ஹீட் எக்ஸாக்டர் தான் இருக்கும். அதே வந்து டிவி கண்ட்ரோலர் அந்த சீரீஸில் நீங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்து சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து டாப் போர்ஷனில் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக வந்து அதே மாதிரி பனிங் கிளாத் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து மிஷினில் யூஸ் பண்ணுற ஹீட் சிங்க் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து எப்படி க்ளீன் பண்ணுற எங்கெல்லாம் இருக்குன்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபனுக் கண்ட்ரோல் எடுத்துக்கோன்னா வந்து இதில் ஃபனுக்கோட டிரைவுக்கு எல்லா ஹீட் சிங்க்குமே வந்து ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஹீட் அதிகமாக மோஸ்ட்லி எங்கெல்லாம் ஜெனரேட் ஆகுதுன்ற பட்சத்தில் அதை கூல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கும்போது என்னென்னா வந்து இந்த டிரைவில் வந்து ரியர் சைடில் தான் வந்து ஹீட் சிங்க் இருக்கும். அது டாப் போர்ஷனில் தான் வந்து உங்களுக்கு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ரண்ட் ரியர் பேனலில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூவில், அதாவது எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டுக்கு வெளிப்பக்கமாக பின்பக்கத்தில் தான் வந்து அந்த ஃபேன் வந்து ப்ரொஜெக்டாக இருக்கும். ப்ளஸ் ஹீட் சிங்க் அங்கே தான் இருக்கும். அதில் நீங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சைடில் கார்டு ஓப்பன் பண்ணினாலும் உங்களால் இந்த கிளியராக இந்த ஹீட் சிங்க் ஃபேன் வந்து வியூ பண்ண முடியும். அப்போ இந்த ஃபேனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த ஒரு டஸ்ட் இருக்குன்னு பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே ஃபனுக்காக இருந்தால் இந்த மாதிரி சிங்கிள் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இதே சீமென்ஸ் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா வந்து 2 ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் இன்னும் டிரைவ்க்குள்ளேயும் வந்து கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்ஃபா ஐ சீரிஸ் டிரைவ் அப்படின்னா நீங்கள் ஃபனுக் சீரிஸில் ஆல்ஃபா ஐ சீரிஸ் டிரைவ் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து இந்த கண்ட்ரோல் கார்ட்லேயே வந்து கூலிங் ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து ஒரு கிளிப் டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஃபேனை வந்து கிளிப்பை ஹோல்ட் பண்ணி பிடிச்சி நீங்கள் வெளில ரிமூவ் பண்ணிங்கன்னா புல் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் கார்டும் சேர்ந்து வரும். அந்த கண்ட்ரோல் கார்டில் தான் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இதை டிரைவை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க பட்சத்தில்
கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. வெதர் உங்கள் பீப்புள் வந்து நல்லா நீங்கள் வந்து எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த பார்ட்லன்ற பட்சத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை சம் டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து எங்களை டேட்டா நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே போல் வந்து இன்னொரு ஹீட்ஸிங் ஃபேன் சொல்ல போனால் வந்து ஸ்பிண்டில் மோட்டரில் வந்து ஹீட்ஸிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஈவன் ஃபனுக்காக இருக்கட்டும் இல்லை சீமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபனுக்காக இருக்கும்போது இந்த ரெட் கலர் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. சீமெண்ட்ஸ் வந்து கிரே கலர் கவரில் வந்து ஒரு ரியர் சைடில். அதில் அந்த ஃபேனும் வந்து இவ்வளோ ஐடியில் இருக்கிறனால நம்ம இந்த கவர் எல்லாமே டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து டஸ்ட் இருக்கா என்னன்றது வெரிஃபை பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வந்து அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெபிளைசர். ஸ்டெபிளைசர் மோஸ்ட்லி எல்லா மிஷினுக்குமே வந்து ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி நம்ம மிஷினை வந்து சேஃபாக நம்ம பார்க்குறோன்றமோ அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்டில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம சேஃபாக பார்த்து ஆகணும். இப்போ அதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்டெபிளைசர் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டெபிளைசரும் அதே மாதிரி நீங்கள் மிஷினை வந்து நீங்கள் சைட் கார்டெலாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணி உள்ளே ஏதாவது கேபிள் டேமேஜ் இருக்கா, அதாவது வேறு ஏதாவது அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது உள்ளே இருக்கான்றது வெரிஃபை பண்ணுறது நல்லது. அதே நீங்கள் மிஷினை ஸ்டெபிளைசரை ஹேண்டில் பண்ணும்போதும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சானிடைஸ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட். டைரக்ட் வெறும் கையால் வந்து தொட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெபிளைசர்லாம் உள்ள நான் க்ளீனாக இருக்குது, நான் வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த இன்புட் வோல்டேஜ் எல்லாமே லூஸ் கனெக்ஷன்ஸ் இதை ஏதாவது கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா இல்லை அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்றது நம்ம செக் பண்ணி ஆகணும். அதில் இதிலே இந்த ஸ்டெபிளைசரில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்போம். அந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இன்புட் வோல்டேஜ் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். இதே சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா வந்து 230 வோல்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருப்போம் ஏசி சப்ளையில். அவுட்புட் வோல்டேஜ் வந்து 415 வோல்ட் கொடுத்துருப்போம். ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இருக்கான்றது இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் ரெண்டுமே வந்து இதில் சுவிட்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ண முடியும் அதோட வேல்யூஸ் என்ன கரெக்டாக இருக்கான்றது. எதுக்காக சொல்ல வரோம்னா வந்து மோஸ்ட்லி நம்ம ஐடில் இருக்கிறனால உள்ள இருக்க ரியாக்டர்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகாமல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகாமல் வந்து அப்படியே ஹோல்டாக நின்றுட்டு இருக்கும். அதனால தான் வந்து மெயினாக நம்ம ஸ்டெபிளைசர் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணணுன்றது சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம எல்லாமே இவ்வளோ நேரம் வந்து எங்கெல்லாம் வெரிஃபை செக் பண்ணணும், என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம், சான்சஸ் இருக்கலான்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அகைன் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் அகைன் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆன் பண்ணுறது ஒருத்தரோ அடுத்து வேற இங்கே எலக்ட்ரிக்கல் பேனலாண்ட இல்லை டிரான்ஸ்ஃபார்மராண்ட வந்து இன்னொருத்தர் தனியாக நின்று ஆன் பண்ணும்போது வேறு ஏதாவது ஸ்பார்க்ஸ் வருதா இல்லை ஏதாவது பேர்ன் ஆகுதா அப்படின்றது வந்து வெரிஃபை பண்ணுறது நல்லது. அதனால வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் ஆன் பண்ணும்போது இன்னொரு விஷுவலாக அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நிற்க வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள். இன்னும் அடிஷனல் இன்புட் சொல்ல போனால் வந்து உங்கள் பிளான்ட்டில் நிறைய மிஷின்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மிஷினாக ஆன் பண்ணிங்கன்னா வந்து பை சான்ஸ் ஒரு சின்ன சவுண்ட் ஏதாவது இருந்தாலும் வந்து நீங்கள் அப்நார்மாலிட்டி இருக்கிறது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்புட் வோல்டேஜ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதில் அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருந்ததுன்னா இது மிஷினோட ஐசோலேட்டர் சுவிட்சோட ரியர் சைடு காமிச்சிருக்காங்க. நீங்கள் பேனல் போர்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்புட் வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ணும்போது சிங்கிள் ஃபேஸாக இருக்குது பட்சத்தில் வந்து 220 வோல்ட் ஏசி சப்ளை வரும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 10% அலௌட். அதே மாதிரி வந்து 415 வோல்ட் ஏசி சப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வோல்ட்ன்றது அலௌட் லிமிட்டு. அதில் இந்த சப்ளை கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் உங்களுக்கு வந்து இன்புட் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏதோ அப்டாமல் இருக்குன்ற பட்சத்தில் ஸ்டெபிளைசர் வந்து வர அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா ப்ளஸ் இன்புட் வோல்டேஜும் கரெக்டாக இருக்கான்றதும் கிராஸ் வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்களே வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் ஸ்டெபிளைசரில் ஏதாவது இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருந்து உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எது அப்டாமல் இருக்குது இந்த 415 வோல்ட் வரலன்ற பட்சத்தில் பட் நீங்கள் ஸ்டெபிளைசர் சப்ளையரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது சப்போர்ட் வேணாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் அந்த சப்ளையரை வந்து புஷ் பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்து பார்க்க போகிறது வந்து இதில் எர்த் டு நியூட்ரல் வோல்டேஜ். அப்போ இவ்வளோ ஐடியா இருக்கணும் இந்த எர்த் லைன் வந்து லூஸாக இருக்கலாம் இல்லை மேபி ஏதாவது ஒயர் கட் ஆகிருக்கலாம் டேமேஜ் ஆகிருக்கலாம். அதனால் எர்த்திங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து தரவாக செக் பண்ணிக்கோங்க. மெயின் எர்த்திங் மிஷினில் மட்டும் பார்க்காம உங்கள் மெயின் போர்ட் டிபியில் இருந்தே வந்து எர்த் பாயிண்ட்ல இருந்தே வந்து எல்லாமே எர்த்திங் லைன் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்றது ஒன்ஸ் அகேன் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா மிஷின் ஆன் பண்ணும்போது இந்த எர்த் நியூட்ரல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம்.
இது வந்து less than 3 வோல்ட் ஏசி சப்ளை வரணும். அதான் நீங்க மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எர்த்ல ஒரு பார்ட்டும் பிளஸ் வந்து நியூட்ரல் ஒரு பார்ட் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த வேல்யூ செக் பண்ணலாம். பை சான்ஸ் உங்களுக்கு இந்த வேல்யூ அதிகமா இருக்குன்ற பட்சத்துல உங்க லைன்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றது வெரிஃபை பண்ணுங்க. பிளஸ் இபி லைன்லயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதையும் வந்து ஒரு செகண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா மிஷினை தயவுசெய்து ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா இருக்கிற பார்ட்ஸ் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால இந்த வோல்டேஜ் மிஷின் ஆன் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்புட் வோல்டேஜ் பிளஸ் வந்து எர்த்நியூட்ரல் வோல்டேஜ்ல கரெக்டாக இருக்கா இல்லை அப்நார்மாலிட்டி ஏதாவது இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிஷினை ஆன் பண்ண போகிறோம். அப்படி ஆன் பண்ணுறது பட்சத்தில் உங்களுக்கு எமர்ஜென்சி வந்து மோட்ல இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. எம்ஐசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க சிஎன்சி ஆன் பண்ணணும். அதில் சிஎன்சி நீங்க ஆன் பண்ற கண்டிஷன்ல வந்து எம்ஐசியில் இருக்கான்னு வெரிஃபை பண்ண ஆன் பண்றது சேஃப். ஏன்னா தேவையில்லாம வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து பார்க்க போறது என்னன்னா வந்து நீங்க சிஎஃப் கார்டில் வந்து ப்ரோக்ராம் எப்படி லோட் பண்றதுன்றது பார்ப்போம். நீங்க ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி வந்து மேபி நீங்க பேட்டரியெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பேக்கப்ல நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அகைன் லோட் பண்றது எப்படின்றது என்னன்றது பார்ப்போம். இதுல மோஸ்ட்லி இந்த சிஎஃப் கார்டு யூஸ் பண்ணி, அதாவது பிசிஎம்சிஐஏ கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எஸ்எல்எம் பேக்கப், லாஜிக் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம மிஷின்ல லோட் பண்ணுவோம். அந்த பட்சத்துல வந்து நீங்க இந்த கார்டு நீங்க இன்சர்ட் பண்ணும்போது இப்போ இது ஃபனு கண்ட்ரோலா இருந்ததுன்னா இந்த அடாப்டர் பிளஸ் இந்த கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதே சீமென்ஸ் கண்ட்ரோலா இருந்ததுன்னா ஒன்லி திங் இந்த கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அடாப்டர் வந்து இங்க ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. அப்போ இந்த நீங்க டேரக்டா வந்து கார் உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கவர் ஓப்பன் பண்ணிட்டு கார் ப்ரொடெக்ஷன் போர்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஏதாவது கேபிள் டேமேஜஸ், உள்ள இருக்க பின்ஸ் ஏதாவது டேமேஜ் இல்லை பெண்ட் இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு பை சான்ஸ் உள்ள ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல், வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கான்றதும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா கார்டு இன்செர்ட் பண்ணுங்க. பிஃபோர் இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓரியன்டேஷன் பாயிண்ட் இருக்கு, இந்த கார்டு வந்து இந்த ஆங்கிள் தான் வைக்கணும்னு சொல்லி இந்த டிஸ்பிளே பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. பை சான்ஸ் உங்களுக்கு ஸ்டிக்கர் இல்லாமல் பரவாயில்ல. என்னன்னா இந்த ஸ்டிக்கர்ல வந்து டாப்ல பார்க்கும்போது ரைட் சைடு கார்னர்ல வந்து எல் ஷேப் கட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாட்டம்ல வந்து சென்டர்ல வந்து யூ ஷேப் கட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்ல தான் வந்து நீங்க கார்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். கார்ட்லயும் அந்த அடாப்டர்லயும் வந்து இதே டிசைன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து போர்ஷன் வந்து கட் அவுட் போர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணி போடுங்க. சப்போஸ் நீங்க மாத்தி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உள்ள இருக்க பின் ஏதாவது டேமேஜ் ஆகும். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏன்னா லோட் பண்ண ஒர்க் ஆகலை, ஹேண்ட்லிங் ஏதாவது இஷ்யூ, நீங்கள் ஏதாவது தப்பாக ஹேண்டில் பண்ண வரும் நீங்கள் பயந்தாலும் இல்லை சப்போர்ட் ஏதாவது வேணும்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மைக்ரோமோடிக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து மிஷின் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது அலாரம் வருதா அப்படின்றத வெரிஃபை பண்ணோம். நம்ம நிறைய பேர் பேட்டரி ரிமூவ் பண்ணி இருக்கிறனால வந்து நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணி ஆன் பண்ணி அகைன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி அந்த பேக்கப் அலாரம் மட்டும் வரும். பை சான்ஸ் நிறைய பேர் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் வச்சது நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம். அப்போ அதில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டிரைவ் பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏபிசி அப்படின்ற மாதிரி அலாரம் வந்து பிளிங்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டிரைவ் பேட்டரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அப்போ வந்து உங்களுக்கு ஏபிசின்ற வந்து எதுவும் பிளிங்க் ஆகாது, டேரெக்டாக மிஷின் ஆன் ஆகும். இதே பை சான்ஸ் பேட்டரி B18 சொல்லி பிளிங்க் ஆகிற பட்சத்தில் அது சிஸ்டம் பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ பேட்டரின்னு சொல்லி பிளிங்க் ஆகும். அதனால் அந்த பேட்டரியும் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அகைன் பேக்கப் லோட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்டுக்கு சப்போர்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அந்த ரெகுலர் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் மைக்ரோமோடிக் சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். தயவுசெய்து எல்லாமே வந்து கடைப்பிடிங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வந்து நான் மிஸ்டர் பிரவீன்குமார் வந்து அழைக்கிறேன். அவர் வந்து ஃபர்தராக என்ன மிஷின் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட கலீக் மிஸ்டர் பிரவீன்குமார் வந்து கண்டினியூ பண்ணுவார். தேங்க்யூ ஷானவாஸ். எல்லோருக்கும் வணக்கம். கண்டிப்பாக இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம வரும்போது எல்லாரும் ஹலோ சொல்லி கை கொடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போத்துலேருந்தே வணக்கம் சொல்லி பழகுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட் ஷானவாஸ் இது வரைக்கும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு.
எப்படி வந்து மிஷின் ஆன் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும், மிஷின்ல எந்த இடம்லாம் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்றத ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா மிஷினை ஆன் பண்ணி நம்ம ஆக்சிஸ் மூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்தரா பார்ப்போம். ஸோ முதல்ல ஆக்சிஸ் இவ்வளோ நாளா வந்து ஐட்லாவே நின்னதுனால நம்மளோட ஆக்சிஸ் வந்து லோட் ஆயிருக்க சான்சஸ் இருக்கு. ஃப்ரிக்ஷன்ல ஒரே இடத்துல இருக்கமா பிடிச்சிருக்க சான்சஸ் இருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்றதுக்காக ஆக்சிஸ்க்கு கண்டினியூஸா ஒரு 5-6 தடவை ரெகுலர் இன்டர்வெல்ல லூபிஞ்ச் பண்ணுங்க. லூபிஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எம்பிஜிலயோ இல்ல ஜாக் மோட்லயோ கம்மியான ஃபீட் ரேட்ல வச்சதுக்கு அப்புறமா லூபிஞ்ச் புஷ் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. லூபிஞ்ச் புஷ் பட்டன் பிரஸ் பண்ணி கண்டினியூஸ் அடுத்து சைக்கிளுக்கு லூபிஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சிஸ் மூவ் பண்ணுங்க. ஆக்சிஸ் மூவ் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஸோட லோட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன்ல இருந்ததுனால ரொம்பவே லோட் ஜாஸ்தியா இருக்கும். ஹார்ட் அண்ட் கைட்வேஸா இருக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸோட பிளஸ் டைரக்ஷன்ல ரொம்பவே அதிகமான லோடு எடுக்கும். ஸோ 60-70% வரைக்கும் கூட லோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்எம் ரயில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20% 25%க்குள்ள தான் இருக்கும். அதிகபட்சமான ஆக்சிஸ் லோட் 40%. ஒவ்வொரு ஆக்சிஸா தனித்தனியா மூவ் பண்ணி பாருங்க, எக்ஸ் தனியா ஜெட் தனியா. ஸோ மூவ் பண்ணும்போது பர்சன்டேஜ்குள்ள இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. நம்ம மேலே காமிச்சிருக்க ஸ்க்ரீன் ஃபனுக்கோட ஸ்க்ரீன், கீழே காமிச்சிருக்க ஸ்க்ரீன் வந்து சீமன்ஸோட ஸ்க்ரீன். ஸோ இதுல ஆக்சிஸோட லோட் பர்சன்டேஜ் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லோட் பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம செக் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் மிஷின்ல எந்தெந்த இடத்துலலாம் வந்து அப்நார்மலா சவுண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இதுல நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடும். எந்தெந்த இடத்துலலாம் சத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை இடத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மெயினா பாத்தீங்கன்னா மிஷினோட ஆக்சிஸ்ல இருக்க டெலஸ்கோபிக் கவர், ஸ்பிண்டில் பேரிங், அப்புறம் ஸ்பிண்டிலோட பெல்ட், ஹைட்ராலிக் பம்ப், கூலண்ட் பம்ப், டரட் இண்டெக்ஸ் ஆகும்போது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் 2 டைரக்ஷன்லையுமே செக் பண்ணுங்க, நாய்ஸ் எதுவும் அப்நார்மலா இருக்கான்றது. ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் ஏடிசின்னு சொல்லுவோம். ஸோ அதுல எதுவும் நாய்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஆட்டோமேட்டிக் பேலட் சேஞ்ச் பண்ணும்போது நாய்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிரைண்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வீலேட் ஒர்க்கெட் இது ரெண்டுத்தையும் நாய்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆயில் சில்லர் யூனிட்டும் ஏசி யூனிட் இது எல்லாத்துக்குமே காமன். இதுல ஏதாவது நாய்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எல்லாமே செக் பண்றதுக்கு இன்னும் இன்டெப்தா எப்படி பார்க்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டில வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸ்பிண்டில ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு டைரக்டா எடுத்தவொடனே கமாண்ட் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நாளா ஐட்லா இருந்திருக்கு. ஐட்லா இருக்கும் போது அதுல உள்ள இருக்க கிரீஸ் எல்லாம் ஒரே இடமா செடிமெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்பிண்டில் பேரிங் ஜாம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எடுத்தோன்னே ஹை ஆர்பிஎம்ல கொடுத்துடாதீங்க. முதல்ல மேனுவலா நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நம்ம காமிச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது டேர்னிங் சென்டர்ஸோட ஸ்பிண்டில் நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போதே பேரலா இங்க கீழே அந்த லேப்ரின்த் ஹோல் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய தடவை சொல்லியிருப்போம். இந்த லேப்ரின்த் ஹோலை கிளீன் பண்ணுங்க. உள்ள போற டஸ்ட் எல்லாமே வந்து அந்த லேப்ரின்த் ஹோல் கிட்ட தான் நிற்கும். ஸோ அந்த லேப்ரின்த் ஹோலை ஒரு 3mm அலன்கியோ இல்ல வேற ஏதாவது ஷார்ப்பா ஒரு பீஸ் வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இன்கேஸ் கூலண்ட் மிஸ்ட் இருந்துச்சுனாலோ கூலண்ட் இருந்துச்சுனாலோ இல்ல எதுவும் டஸ்ட் இருந்துச்சுனாலோ அது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இதை கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் 2 டைரக்ஷன்லையும் கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணுங்க. கையில ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே தான் வந்து மிஷினிங் சென்டர் ஸ்பிண்டிலுக்கும் அதுலயும் 2 டைரக்ஷனையும் செக் பண்ணணும். கிரைண்டிங் மிஷின்ஸோட ஸ்பிண்டிலை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே கரெக்டா இருக்கு, கையில ஃப்ரீயா சுத்துது, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமா நீங்க கமாண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிஎம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிஎம் கொடுத்துட்டு வந்துருங்க. எடுத்தோன்னே டைரக்டா ஹையர் ஆர்பிஎம் கொடுக்க வேண்டாம். மினிமம் ஆர்பிஎம் 50ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. அப்பதான் வந்து அது கிரீஸ் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இதோட ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் அண்ட் கூலண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஹைட்ராலிக்கோட சிஸ்டம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஷானவாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆயில்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஃபில்டர்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டம் ப்ரெஷர் 30 பார் வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கூலண்ட்டும் நீங்க ஆல்ரெடி எல்லாம் ஹோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கூலண்ட் வேற கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. கூலண்ட் கண்டிப்பா பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் கூலண்ட் யூஸ் பண்றது எப்பவுமே நல்லது. ஸோ ஃப்ரெஷ் கூலண்ட் மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு டைரக்டா கூலண்ட் எல்லா இடத்துலையும் வருதா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பேசிக் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேர்னிங் சென்டர்ல
மற்ற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் பேக் ஆல்ரெடி இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சக்ஷன் ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் லைன் ஃபில்டர் மாற்ற வேண்டிய கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மாற்றிடுங்க. ஆயில் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் பில்டப் ஆகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ மற்ற இடத்துல எங்கேயும் லீக்கேஜஸ் இருக்கா, வேறு ஏதாவது ஹோஸ் கிராக் ஆயிருக்கா பவர் பேக் கிட்ட அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது சக்கோட கிளாம்ப் டீக்ளாம்ப் ஃபங்க்ஷன். சக்கோட கிளாம்ப் டீக்ளாம்ப் ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சக்கை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி போடுறது எப்போவுமே அட்வைசபிள். ஐடிலாக இருந்ததுனால கண்டிப்பாக ரஸ்ட் ஆகிருக்கும். நம்மளோட ரெகுலர் கிரீசிங் இல்லை. 50 நாள் 55 நாளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பாக அதை சர்வீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. டரட் இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக வந்து 8 ஸ்டேஷன் டரட் இல்லைன்னா 12 ஸ்டேஷன் டரட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா ஸ்டேஷனுமே ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஜாக்ல இல்லைனா வந்து நீங்கள் எம்டிஏல கமாண்ட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக இண்டெக்ஸ் பண்ணி கிளாக் வைஸ் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 டைரக்ஷன்லையுமே இண்டெக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டெயில் ஸ்டாக்கோட குவில் மூவ்மெண்ட் மூவ் பண்ணி பாருங்க ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கு. ஒருவேளை சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும்போது உங்களோட டெயில் ஸ்டாக் குவில் ஒரு மாதிரி பிடிச்சி வரலாம். ஸோ அது என்ன ரீசன்னாலன்னா அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஒரு கார்ட்ரிட்ஜ் கொடுத்து லூப்ரிகேஷன் கொடுத்துருப்போம் குவில்லுக்கு. அந்த குவில்லுக்கான லூப்ரிகேஷன் போல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால தொடர்ந்து ஒரு 4-5 தடவை லூபிஞ்ச் பண்ணுங்க. லூபிஞ்ச் பண்ணிட்டு லூப்ரிகேஷன் ஆகுது அப்படின்னதுக்கு அப்புறமா மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஓகே ஆகும். அடுத்ததா ஆயில் ஸ்கிம்மர். இது எல்லா மிஷின்ஸ்லயும் இருக்காது. எந்த மிஷின்ஸ்ல இருக்கோ உங்களோட மிஷின்ஸ்ல அந்த மிஷின்ஸ்க்கு ஆயில் ஸ்கிம்மரோட டைரக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். பெல்ட் டென்ஷன் பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா ஸ்கிம்மர் வந்து ப்ராப்பரா வேலை செய்யாது. அது வந்து கரெக்டான டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா தான் கூலன் டேங்க்ல இருக்க ஆயில் எடுத்துட்டு வந்து இதுல வந்து வழிச்சு அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிம்மரோட ஃபங்க்ஷனே வேலை செய்யாது. அதனால அந்த டைரக்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கன்வேயர் சிஸ்டம் இதுவும் எல்லா மிஷின்ஸ்க்கும் இருக்காது. பட் எந்த மிஷின்ஸ்ல இருக்கோ கன்வேயர் வந்து கூலண்ட்லயே அது மூழ்கியே இருந்துச்சு இத்தனை நாளா, ஒரு 50-55 நாளா அது கூலண்ட்ல மூழ்கியே இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அது ரஸ்ட் ஆகி ஜாம் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். கன்வேயரை ஆன் பண்ணும் போது எடுத்த உடனே டைரக்டா ஆட்டோவில் போட்டு அப்படியே ஆன் பண்ண வேண்டாம். நீங்க ஜாக்ல போட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுத்துலயும் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் 15 செகண்ட்ஸ்க்கு ரிவர்ஸ் இந்த மாதிரியே மூவ் பண்ணுங்க. அப்படி மூவ் பண்ணும்போது ஜாம் ஆயிருந்தாலும் அதுல இருந்து ரிலீஸ் ஆகும். ஒருவேளை ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் அதாவது நம்ம காம்பனண்ட்டோ இல்லை வேற ஏதாவது பைப் அந்த மாதிரி மெட்டீரியல் எதுவும் உள்ள போட்டிருந்தாலோ அதுல மாட்டாமலையும் கன்வேயர் ஃப்ரீயா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு லோட் ஆகுது, ரொட்டேட்டே ஆகல அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த சப்ளையரை காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை மைக்ரோமேட்டிக் சப்போர்ட் வேணும்னாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எல்லா மிஷின்ஸ்க்கும் இருக்காது. எந்த மிஷின்ஸ்ல ஆட்டோமேஷன்ஸ் இருக்கோ அது 3 டைப் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. கேண்ட்ரி, ரோபோ ஆட்டோமேஷன், ஆட்டோலோடர் ஆட்டோமேஷன். ஸோ கேண்ட்ரியோட இருக்கிற மிஷின்ஸ்ல கேண்ட்ரியோட எல்லா ஆக்சிஸையுமே கரெக்டா ஃபுல் ஸ்ட்ரோக்குக்கு மூவ் பண்ணுங்க. எம்பிஜில மட்டும் மூவ் பண்ணுங்க. ஜாக்ல பண்றதா இருந்தா ஃபீட் ரேட் கம்மி பண்ணி வச்சு மூவ் பண்ணுங்க. அதோட ஃபுல் ஸ்ட்ரோக் 3 ஆக்சிஸும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம லோட் ஆகாம ஃபுல்லா போதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஒர்க் ஹோல்டிங் காம்பனன்ட் ஹோல்ட் பண்றதுக்கான ஒர்க் ஹோல்டிங் கிளாம்ப் டி கிளாம்ப் எல்லாம் கரெக்டா ஆகுதா இல்லையா அப்படின்றதும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ரோபோவை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மோட்ல போட்டுட்டு ரோபோவோட ஃபுல் மூவ்மெண்ட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. டைரக்டா ஆட்டோ மோட்ல போட வேண்டாம். அதே மாதிரி ஆட்டோ லோடர் பார்த்தீங்கன்னா கப் ஆட்டோ லோடர் மிஷின்ஸ் இருக்கும், மற்ற சீரீஸ்லயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஷின்ஸ்ல மேனுவல் மோட்ல வச்சுட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸா கால் பண்ற மாதிரி அதுல ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்லேயே பார்த்து அதோட பேனல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸா ஃபார்வர்ட், கிளாம்ப், அப், டவுன் எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே வந்து மேனுவல் மோட் இருக்கும். எல்லா மூவ்மெண்ட்டும் கரெக்டா ஆகுதா, எங்கேயும் இடிக்காம இருக்கா, ஃப்ரீயா ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆட்டோ டோர். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம மிஷின் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணும் போது ஷானவாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஆர்எல்லோட ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. வர ஏர் வந்து ட்ரை ஏரா இருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அது எல்லாமே ஓகே அப்படின்றதுக்கு அப்புறமா மிஷின் ஆன் பண்ணும் போது கொஞ்சம் சேஃபா தள்ளியே இருங்க. ஏன்னா கடைசியா ஆட்டோ டோர் வந்து ஒருவேளை க்ளோஸ் உள்நாடு ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஏர் இல்லாததுனால அது ஓப்பன் கூட ஆயிருக்கலாம். நீங்க மிஷின் ஆன் பண்ண உடனே அதோட ஃபுல் ஃபோர்ஸ்ல டோர் வேகமா சாத்தும். அப்படி சாத்துறது நமக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாது. அதனால
ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது மிஷினை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருங்க. அங்க எதுவும் நடுவில் கை வச்சிட வேண்டாம் டோர் கிட்ட. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சில்லர் யூனிட். சில்லர் யூனிட் எல்லா மிஷின்ஸ்க்கும் இருக்காது. சில்லர் யூனிட்ல நீங்க செக் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆயில் லெவல் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆயில் டாப் அப் பண்ணணும் ஒருவேளை ஆயில் பேஸ்டா இருந்ததுன்னா. அடுத்ததா அதோட மோட்டர் டைரக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். கூலண்ட் கண்டிப்பா மாத்திடுங்க. புது ஃப்ரெஷ் கூலண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நமக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், கை அரிக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக கூலண்ட் ஃப்ரெஷ் கூலண்ட் யூஸ் பண்ணுங்க. பார்ட்ஸ் கேச்சர் இருந்துச்சு மிஷின்ல அப்படின்னா ஜாக்ல போட்டு பார்ட்ஸ் கேச்சர் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும் ஒரு 4-5 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். அது மட்டும் பண்ணி பார்த்தாலே போதும், அது ஓகே. ஸ்டெடி ரெஸ்ட் ஒருவேளை இருக்கு மிஷின்ஸ்ல அப்படின்னா ஸ்டெடி ரெஸ்டோட கிளாம் டீக்ளாம் ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். ஸ்டெடி ரெஸ்ட் கிளாம் டீக்ளாம் ஃபங்க்ஷன் செக் பண்றது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ரோலர்ஸ் ஃப்ரீயா ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்டெடி ரெஸ்ட்ல இருக்க ரோலர்ஸ் ஃப்ரீயா ரொட்டேட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட்ல அந்த ரோலர் மார்க் வந்து கண்டிப்பா வரும். அதனால ஃப்ரீயா அது ரொட்டேட் ஆகணும். அது ரொட்டேட் ஆகலை அப்படின்னா நீங்க டைரக்டா மைக்ரோமேட்டிக் கால் பண்ணுங்க, நாங்க என்னன்றது சப்போர்ட் பண்றோம். பார் ஃபீடர் இருக்கிற மிஷின்ஸ்க்கு பார் ஃபீடரும் மேனுவல் மோட்ல ஃபுல்லா செக் பண்ணுங்க. அது டைரக்டா எடுத்தோன்னு ஆட்டோல போட வேண்டாம். பார் ஃபீடரோட கம்ப்ளீட் சீக்வன்ஸ் எல்லாம் மேனுவலா செக் பண்ணிட்டு அடுத்தது ஆட்டோல போட்டுக்கலாம். ஸோ இதை பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டர்னிங் சென்டர்ஸ் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததா மிஷினிங் சென்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிஷினிங் சென்டர்ஸ்க்கு நம்ம முதல்லயே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ எந்த மிஷின்ஸ்லயும் வந்து டூலோட அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வர வேண்டாம். ஒருவேளை டூல் ஹோல்டர் ஸ்பிண்டில் இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நம்பரும் கண்டிப்பா. இப்போ அடுத்தது நம்ம டூல் கிளாம் டீக்ளாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டூல் கிளாம் டீக்ளாம் செக் பண்றதுக்கு 2 சீரீஸ் ஆஃப் மிஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்று ஃப்ரண்ட் ஏடிசி, இன்னொன்று சைடு ஏடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஏடிசி அப்படின்றது வின்னர், டிடிசி, எம்சிவி 300 இந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகசின் இருக்கும், ஃப்ரண்ட் மேகசின் 12 டூலோட இருக்கும், அந்த டைப்ல ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடு ஏடிசி ட்வின் ஆமோட இருக்கிற டைப். ஸோ ஃப்ரண்ட் ஏடிசியில் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்பிண்டிலுக்கு நேராக இருக்கிற கிரிப்பர் ஆமை முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கிரிப்பர் ஆமை கழட்டினதுக்கு அப்புறமா ஸ்பிண்டிலோட டேப்பரை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு ஒரு டூலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மேனுவலா ஸ்பிண்டில்ல வச்சு ஜெட் ஆக்சிஸை மூவ் பண்ணி கிளாம்ப் பண்ணுங்க. ஸோ அப்படி கிளாம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கா இல்லையா, எதுவும் அப்நார்மலா சவுண்ட் வருதா, ஜெட் ஆக்சிஸோட லோடு எதுவும் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னா, எல்லா லோடும் விதின் லிமிட்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா கிரிப்பர் ஆமை மவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே டூலை ஒன்று போட்டுட்டு ஆக்சிஸை மூவ் பண்ணி டூலை கிளாம்ப் பண்ணுங்க. டூல் கிளாம்ப் பண்ணும்போது எந்த விதமான சத்தமும் இருக்கக்கூடாது. கிரிப்பர் போய் லோட் ஆகும்போது டூலை பிடிக்கும் போது எந்த விதமான அப்நார்மல் நாய்ஸும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அதில் அப்நார்மல் நாய்ஸ் இருக்கு அப்படின்னா மைக்ரோமேட்டிக் கால் பண்ணுங்க, நாங்கள் என்னன்றது கண்டிப்பாக பார்த்து கொடுக்குறோம். சைடு ஏடிசியை பொறுத்த வரைக்கும், ட்வின் ஆர்ம் டைப்பை பொறுத்த வரைக்கும் டூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா M10 இல்லைனா M45 கமாண்ட் கொடுத்து டூல் கிளாம் டீக்ளாம்ப் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். புது மிஷின்ஸ் எல்லாம் M10 இருக்கும். ஓல்டு சீரிஸ் மிஷின்ஸ் பழைய மிஷின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா M45 இருக்கும். கொடுத்து கிளாம் டீக்ளாம்ப் ஆகுதா அப்படின்றத பார்த்துருங்க. அதே மாதிரி ட்வின் ஆர்ம்ல புஷ் ராட் இருக்கும். அந்த புஷ் ராடு அமுக்குனா ஃப்ரீயா உள்ள போதா அப்படின்றது தெரியணும். அந்த புஷ் ராட் ஃப்ரீயா உள்ள போல அப்படின்னா உங்களுக்கு டூல் கீழே விழலாம், இல்லை டூல் சேஞ்சிறப்ப ஸ்ட்ரக் ஆகலாம். ஸோ அதனால அது மட்டும் ஃப்ரீயா இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரக்டா நீங்க டூல் சேஞ்ச் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் டேபிள் இருக்கிற மிஷின்ஸ் இருக்குன்னா அது 1 டிகிரி இண்டெக்ஸ் டேபிளா இருக்கலாம், இல்ல 30 டிகிரி இல்ல 45 டிகிரி இண்டெக்ஸ் டேபிள் எதுவா இருந்தாலும் அதோட 360 டிகிரி ரொட்டேஷன் முழு ரவுண்டு ஃபுல் ரவுண்டுக்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணுங்க. கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் 2 டைரக்ஷன்லயுமே நீங்க மேனுவலா பண்ணாலும் சரி இல்ல ஜாக்ல பண்ணாலும் சரி ஃபுல்லா இண்டெக்ஸ் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னதுக்கு அப்புறமா ஆட்டோக்கு போகலாம். ரோட்டரி டேபிள் இருந்தாலும் ரோட்டரி டேபிளுக்கும் இதே அப்ளிகபிள். ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரியும் கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் 2 டைரக்ஷன்லயுமே ரொட்டேட் ஆகணும். இதுலயும் ஹைட்ராலிக் பவர் பேக்குக்கு அதே செக் பாயிண்ட்ஸ் தான். சிஸ்டம் ப்ரெஷர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சக்ஷன் ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு ஹைட்ராலிக் ஆயில் லீக்கேஜஸ் ஃபிட்டிங் கிட்டேயோ இல்ல ஹோஸ் கிராக் ஆனதுனாலயோ, ஹார்ட் ஆயிருக்கும் சம்டைம்ஸ் ஹோஸ் இவ்வளவு நாள் இருந்ததுனால ரெகுலரா ஓடிட்டு இருக்கும் போது எதுவுமே ஆகாது. பட் ஒன்ஸ் ஐடில் ஆகும் போது ஹோஸ் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால எங்கேயும் லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிக்ஸ்சர் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க.
Z ஆக்சிஸ் ஹோம்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபிக்சர் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ Z ஆக்சிஸ் ஹோம்ல வச்சுட்டு ஃபிக்சர் ஆப்ரேட் பண்ணி பாருங்க. ஃபிக்சர் ஆப்ரேஷன்ல கிளாம்ப், டிகிளாம்ப், ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா ரெஸ்டிங், இது எல்லாமே உங்களோட காம்பனண்ட்டை வச்சு எல்லாம் ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேஷன் செட்டிங் முதல்ல சொன்ன மாதிரியே தான். கேண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரோக், ரோபோ இருந்துச்சுனாலும் அதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் மேனுவல்ல. ஆட்டோ லோடர் இதில் மோஸ்ட்லி இருக்காது. ஒருவேளை ஒரு சில மிஷின்ஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதையும் வந்து கம்ப்ளீட்டா மேனுவல் மோட்ல செக் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கிம்மர் நம்ம முதல்ல சொன்னதே தான் அப்ளிகபிள். டைரக்ஷன் மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கன்வேயர் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் டைரக்ஷன் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ல 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு 15ல 20 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர், மேக்ஸிமம்ல ஹாஃப் அன் அவர் வரைக்கும் கண்டினியூஸா கன்வேயரை ரன் பண்ணுங்க. மேனுவலாவே ஜாக் மோட்ல போட்டே ரன் பண்ணுங்க, ஆட்டோல போட வேண்டாம். பண்ணும்போது கன்வேயர்ல இருக்க கியர் பாக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் சுவிட்ச் கொடுத்துருப்போம். அந்த லிமிட் சுவிட்ச் கரெக்டா டைட்டா இருக்கா, அதுல வந்து இன்கேஸ் லோட் ஆச்சு அப்படின்னா அங்க லோடு தெரியுதா அப்படின்றத பாருங்க. ஒருவேளை லோட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சிஸ்டம்ல அலாம் வரும், கன்வேயர் ஓவர்லோட் அப்படின்ட்டு வரும். அது வருதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க, லோட் ஆச்சுன்னா மட்டும். அடுத்தது கூலண்ட் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுல அடிஷனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கூலண்ட் த்ரூ ஸ்பிண்டில், சிடிஎஸ். கூலண்ட் த்ரூ ஸ்பிண்டில்ன்றது ஹை ப்ரெஷர் கூலண்ட்காக நம்ம யூஸ் பண்றது. ஹை ப்ரெஷர் கூலண்ட் இருக்க மிஷின்ஸ்ல நீங்க செக் பண்ணும் போது ஒரு சிடிஎஸ் டூல், கூலண்ட் த்ரூ ஸ்பிண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு டூலை மவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூலண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணுங்க. வெறும் ஸ்பிண்டில்ல டைரக்டா ஆன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட ஃபில்டர் பேக்கை வந்து கிளீன் பண்ணிடுங்க. ஃபில்டர் பேக்ஸ் 2 பேக் இருக்கும், F1 F2 2 ஃபில்டர் இருக்கும். 2 ஃபில்டரையுமே கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ஆட்டோ டோருக்கு நம்ம முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் அப்ளிகபிள். சேஃபா இருங்க, மிஷினுக்கு நடுவில் யாரும் கை வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும் போது, ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல அது க்ளோஸ் ஆகும், அதனால கை மாட்டிக்கும். ஸோ அதனால சேஃபா இருங்க. சில்லர் யூனிட்டுக்கு அதே மாதிரி தான், டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருந்தா போதும். மோட்டரோட டைரக்ஷன் செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்க மிஷின்ல ஏர் ட்ரையர் இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா மிஷின்லயுமே இருக்கும், ட்ரையர் இருக்கு அப்படின்னா ட்ரையரோட கார்ட்ரிட்ஜ் மாத்திடுங்க. புது ஏர் ட்ரையரோட கார்ட்ரிட்ஜ் மாத்துங்க. அது காட்டன் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா ஏர்ல இருந்த சால்ட் கண்டென்ட்னால சம்டைம்ஸ் அது ஃபுல்லா கிராக் ஆகலாம், இல்ல உடஞ்சு போகலாம் மொத்தமா. அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ மிஷினிங் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிரைண்டிங் மிஷின்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். கிரைண்டிங் மிஷின்ஸ்ல ஒர்க் ஹெட், வீல் ஹெட். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபிரிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கையில ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும், ஏன்னா அது பேரிங் டைப்பு. ஸோ அது கையில ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஒருவேளை ஹைட்ரோடைனமிக்கா இருந்தது அப்படின்னா அது ஆயில் பேஸ். ஸோ உள்ள வந்து ஸ்பிண்டிலுக்குள்ள ஒரு ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகும். அந்த சர்க்குலேட் ஆகிற ஆயில், ஒரு ஆயில் சைட் கிளாஸ் இருக்கும், சைட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பபுளா தெரியும். ஸோ நீங்க ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ச் பண்ணி பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே டைரக்டா ஃபுல் ஆர்பிஎம்ல அப்படியே ரன் பண்ண வேண்டாம். ஆர்பிஎம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வீலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே ஃபுல் ஆர்பிஎம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அது பொசிஷன் ஆகும். ஸோ அப்படி ஃபுல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆயில் சைட் கிளாஸ்ல அந்த பபுள் வருதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுங்க. பபுள் வந்துச்சுன்னா ஆயில் சர்க்குலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை அது ஆகலை அப்படின்னா ஃபில்டர் பிளாக் ஆயிருக்கலாம், அதுல ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் மட்டும் கிளீன் பண்ணி போட்டீங்கனாலே போதும். அடுத்ததா ஐபிஜி அண்ட் ஃபிளாகிங் யூனிட். இது ரெண்டுமே வந்து ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி இது ஓகே ஆயிடும். ஹைட்ராலிக்கோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின்ல 10 to 12 பார் இருக்கும், அந்த செட்டிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 பார் இருக்கும். ஸோ அந்த செட்டிங் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபிளாகிங் யூனிட், ஐபிஜி இன்ப்ராசஸ் கேஜ், இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ல எதுவும் லீக்கேஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது லீக்கேஜஸ் இல்லைன்ற பட்சத்துல இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கறது ஃபுல்லா மேனுவலா ஆப்ரேட் பண்ணுங்க. ஃபிளாகிங்கோட டச் பாயிண்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும். ஆப்ரேட் பண்ணி பார்க்கறது மேனுவலா ஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு மாஸ்டர் காம்பனண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் காம்பனண்ட்டை வச்சு கிராஸ் செக் பண்ணுங்க. செட்டிங் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுங்க. இன் ப்ராசஸ் கேஜுக்கும் இது அப்ளிகபிள், ஃபிளாகிங் யூனிட்டுக்கும் இது அப்ளிகபிள். ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம், கண்டிப்பா செட்டிங் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால அதை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளேட் ட்ரெஸ்ஸர், டிஸ்க் டைப் ட்ரெஸ்ஸர் அண்ட் டயரோல் ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்கு. ஸோ இது மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிளேட் ட்ரெஸ்ஸர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க பிளேட் ட்ரெஸ்ஸரோட
ட்ரெஸ்ஸிங் டிப் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். டிப்பு ஒரு டைமண்ட் டிப்பு, கார்பைட் டிப் இருக்கும். ஸோ அந்த டிப்பு நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிஸ்க் ட்ரெஸ்ஸர், டயரோல் ட்ரெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேட் பண்ணி நாய்ஸ் லெவல் எப்படி இருக்கு, எல்லாமே ஓகேவா, நாய்ஸ் கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கும் இப்போதைக்கும் இருக்க கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. டயரோல் ட்ரெஸ்ஸர் பழைய டைப்பில் பெல்ட்டும் இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்காக, அந்த பெல்ட்டோட கண்டிஷன் மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்னதுக்கு அப்புறமா அடுத்த பாயிண்ட் போகலாம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் செக் பண்ணி வீல் ஹெட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீல் வந்து மேபி கூலண்ட்னால செட்டில் ஆகி வீல் வீக் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 55-60 நாளுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால அது வீல் வீக் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வீல் ஹெட் ஆன் பண்ணும் போது மிஷினோட டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. வீல் உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால சேஃபா இருங்க. டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீல் ஆன் பண்ணுங்க. அடுத்தது ஹைட்ராலிக் பவர் பேக். ஹைட்ராலிக் பவர் பேக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயினர் க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே போதும். லீக்கேஜஸ் செக் பண்ணிக்கலாம். டேபிளை பொறுத்த வரைக்கும் கிரைண்டிங் மிஷின்ஸில் டேபிள் கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் வார்ம் அப் போடணும். ஏன்னா இது ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் தான். ஸோ ஹைட்ராலிக்லாம் லிஃப்ட் ஆகி நிற்கும். ஸோ லிஃப்ட் ஆகி நிற்கிறது ஆயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு அதில் ஒரு சைட் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த சைட் கிளாஸில் ஆயில் வரணும். ஸோ அதனால ஒரு 15-20 நிமிஷத்துக்கு டேபிள் வந்து வார்ம் அப் போடுங்க. சைடில் பார்த்தீங்க, டேபிளோட ரைட் சைட்லேயோ பவர் பேக் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டர் பாக்ஸ் இருக்கும். அந்த செப்பரேட்டர் பாக்ஸ் தான் இங்கே பம்ப் ஆகிற ஆயிலை மறுபடியும் ரீசர்க்குலேட் பண்ணும். அதாவது டேபிளில் ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் ஆயில் அந்த செப்பரேட்டர் பாக்ஸ் போயிட்டு பவர் பேக்குக்குள்ளே போகும். அந்த இடத்துல செப்பரேட்டர் பாக்ஸில் கீழே கூலண்ட் நிற்கும், மேலே தான் ஆயில் இருக்கும். ஸோ அந்த கீழே நிற்கிற கூலண்ட்டை ட்ரெயின் பண்ணிடுங்க. கீழே ஒரு வால் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். அதில் ஆயில் வர வரைக்குமே ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். டெயில் ஸ்டாக், மேனுவல் டெயில் ஸ்டாக்கும் இருக்குது, ஆட்டோமேட்டட் டெயில் ஸ்டாக்கும் இருக்குது. ஒருவேளை மேனுவல் டெயில் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா கையில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த டெயில் ஸ்டாக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த லூப்ரிகேட்டிங் பாயிண்ட்ல ஹைட்ராலிக் ஆயிலோ இல்லை வேற ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு லூப்ரிகேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி பாருங்க, ஓகே ஆகும். கூலண்ட் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் கிரைண்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கூலண்ட்னால கண்டிப்பாக காம்பனண்ட்ல இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கூலண்ட் ப்ராப்ளத்தினால காம்பனண்ட்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷோ இல்லை ரவுண்ட்னஸோ வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஆயில் ஸ்கிம்மர் கண்டிஷன் அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரியே செக் பண்ணிக்கோங்க. லீனியர் ஸ்கேல் ஒருவேளை மிஷின்ஸ்ல இருக்கு அப்படின்னா லீனியர் ஸ்கேலுக்கான ஏர் ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். ஹோஸ் கரெக்டாக இருக்கா, ஹோஸ் எதுவும் கிராக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி இது வந்து 0.8 to 1 பார்க்குள்ள தான் இருக்கும். 1 பார்க்குள்ள ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஓகே. ஆட்டோமேஷன் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே இதுலயும் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. மிஸ்கலெக்டர் மிஷின்ஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல மிஸ்கலெக்டரோட ஃபில்டர் கண்டிப்பா கிளீன் பண்ணி போட்டுருங்க. அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா மிஸ்கலெக்டரோட ஃபில்டர் கிளீன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டோர் முதல்ல சொன்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், மிஷினை விட்டு தூரமா இருக்கும் போதே ஆன் பண்ணுங்க. எஃப்ஆர்எல் யூனிட்டோட ஆயில் கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், லீனியர் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ற ஏர் வந்து ட்ரை ஏர். அதுல எங்கேயும் லூப்ரிகேட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. அது வெறும் ஏர் மட்டும்தான். அதுல வந்து ஃபில்டர் ரெகுலேட்டர் மட்டும்தான் இருக்கும். அதுல எதுவும் ஆயில் யூஸ் பண்ணிட வேண்டாம். அது வெறும் ட்ரை ஏர் மட்டும்தான். கூலண்ட் சில்லர் யூனிட் இருக்கு அப்படின்னா மோட்டரோட டைரக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ரேடியேட்டர் இருக்கும், ரேடியேட்டரும் ஒரு ஃபில்டர் மெஷும் இருக்கும். அந்த ஃபில்டர் மெஷும் கிளீன் பண்ணிக்கோங்க, ரேடியேட்டரும் கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு டைரக்ஷன் செக் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கனாலே போதும். ஸ்டடி ரெஸ்ட் ஒருவேளை மிஷின்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்டடி ரெஸ்டோட ரோலர் கண்டிஷன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தான். ஏன்னா அந்த ஸ்டடி ரெஸ்டோட ரோலர்ஸ் மார்க் வந்து உங்களோட காம்பனண்ட்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ரோலர் கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து மிஷினோட எல்லா கண்டிஷனும் நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்ததா வார்ம் அப் போடணும். ஸோ வார்ம் அப் போடுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். டேர்னிங் சென்டர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி வார்ம் அப் போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட ஃபுல் ஸ்ட்ரோக் அண்ட் ஜெட் ஆக்சிஸோட ஃபுல் ஸ்ட்ரோக் வேற எங்கேயும் எதுலையும் இடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரோக் மேக்ஸிமம் ஸ்ட்ரோக் நீங்க எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு 25% ரேபிட்ல வச்சுக்கோங்க. 25% ரேபிட்ல வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா ஒரு லூபிஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்போ எல்லா ஏரியாவும் லூப்ரிகேட் ஆகும். இது ஆகும் போதே நீங்க ஆக்சிஸோட லோட் பர்சன்டேஜ் எவ்வளவு வருது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி 15 நிமிஷம் 25% ரேபிட்ல 15 நிமிஷம் ரன் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு வந்து லோட் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதுல எல்லாம் ஓகே நார்மலா இருக்கு அப்படின்னா அடுத்தது 50% ரேபிட்ல வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கண்டினியூஸா அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க மிஷின்ஸ்ல மற்ற ஏரியாஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுத்த லூப்ரிகேஷன் வந்துருச்சா, கைட்வேஸ்க்கு, பால் ஸ்க்ரூக்கு எல்லாத்துக்கும் அந்த லூப்ரிகேஷன் போயிருக்கா, எல்லா இடத்துலையும் ஆயில் தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்து இதெல்லாம் ஓகே அப்படின்னதுக்கு அப்புறமா உங்களோட கட்டிங் டூல்ஸ், ஒருவேளை நீங்க ஆல்ரெடி கட்டிங் டூல்ஸ் மவுண்ட் பண்ணியே வச்சிருந்தீங்க அப்படின்னா மவுண்டிங் டைட்னஸ் செக் பண்ணிக்கோங்க, இன்செட்டோட டைட்னஸ் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க மவுண்ட் பண்ணல, ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா டூல்ஸும் நீங்க மவுண்ட் பண்ணிக்கலாம். சக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சக்கு கண்டிப்பா சர்வீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லா ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்ணுங்க. வெறும் கிரீசிங் மட்டும் வேண்டாம், கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணி மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆஃப்செட் முதல்ல இருக்க எந்த ஆஃப்செட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். எல்லா ஆஃப்செட்டுமே ஃப்ரெஷ்ஷாக எடுங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பட் இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ரன் பண்ணும்போது சிங்கிள் ஆட்டோ மோட்லேயே வச்சு ரன் பண்ணுங்க. அப்நார்மலா சவுண்ட் எதுவும் இருக்கா, ஃபுல் மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 காம்பனன்ட் சிங்கிள் ஆட்டோவில் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோ மோட்ல ரன் பண்ணிக்கலாம். ஸோ டேர்னிங் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது. அடுத்ததா நம்ம மிஷினிங் சென்டர்ஸ்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். மிஷினிங் சென்டர்ஸோட வார்ம் அப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே தான். ஸோ 25% ரேபிட்ல வச்சுக்கோங்க. ஆக்சிஸோட ஃபுல் ஸ்ட்ரோக் மூவ் பண்ணுங்க. லூப்ரிகேஷன் இன்ச்சிங் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லூப்ரிகேஷன் இன்ச் அப்படின்ற புஷ் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனே மோட்டர் ஆன் ஆகும். அது பார்த்துக்கோங்க ஆன் ஆகுதா இல்லையான்றது மட்டும். ஸோ 15 நிமிஷம் ரன் பண்ணி லோட் எல்லாம் விதின் லிமிட்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமா அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு 50% ரேபிட்ல வச்சு ரன் பண்ணிக்கோங்க. இது ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் இதுல அடிஷனலா நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டட் லூப்ரிகேஷன் டைரக்டா பம்ப் ஆன் ஆகும். எல்லா பாயிண்ட்டுக்கும் கார்ட்ரிட்ஜ் மூலமா நமக்கு ஆயில் போயிடும். பட் டெலிஸ்கோபிக் கவர்ஸ் ட்ரையா இருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் ஐட்லா இருந்துச்சு, கூலண்ட் பட்டுட்டே இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஐட்லா இருந்ததுனால ரொம்ப ரஃபா இருக்கும். மேல நீங்க ஆயில் கேன் வச்சோ இல்ல சும்மா கையில வந்து ஸ்ப்ரே பண்ணியோ ஆயிலை வந்து மேல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டெலிஸ்கோபிக் கவர்ஸ் மேல ஃபுல்லா ஆயிலை கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. அப்படி விட்டீங்கன்னா தான் மூவ்மெண்ட் வந்து ஸ்மூதா இருக்கும். ஸோ டெலிஸ்கோபிக் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பண்ணீங்கனாலே போதும். அடுத்தது ஸ்பிண்டில் டேப்பர் கண்டிப்பா கிளீன் பண்ணிக்கோங்க. டஸ்ட் இருக்கும். ஸ்பிண்டில் டேப்பர், உங்களோட டூல் ஹோல்டர்ஸ் இது எல்லாமே கிளீன் பண்ணிடுங்க. டூல் பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறையவே டஸ்ட் படிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வந்து டூல் பாக்கெட் எல்லாத்தையுமே கண்டிப்பா கிளீன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டூல் சேஞ்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா டூலும் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டூல் பாக்கெட்ஸையும் தரவா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா டூல் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் செட், டூல் ஆஃப் செட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை சிங்கிள் ஆட்டோல ரன் பண்ணுங்க. ஒரு 4-5 காம்பனண்ட் ரன் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னு உங்க கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா ரெகுலர் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க மிஷினை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ மிஷினிங் சென்டர்ஸ் பார்த்தாச்சு, டர்னிங் சென்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததா கிரைண்டிங் மிஷின்ஸ். ஸோ கிரைண்டிங் மிஷின்ஸ்லயும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். டிஃபால்ட்டா எல்லா கிரைண்டிங் மிஷின்ஸ்லையுமே ஒரு வார்ம் அப் ப்ரோக்ராம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். கிரைண்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிண்டில் ஆர்பிஎம் 25%ல வச்சுக்கோங்க. ரேபிடியும் வந்து 25%லேயே வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுங்க. லோட் எல்லாம் ஓகே அப்படின்னதுக்கு அப்புறமா 50% ரேபிட்ல வச்சு ஹாஃப் அன் ஹவர் ரன் பண்ணுங்க. லோட் செக் பண்ணிக்கோங்க. லூப்ரிகேஷன் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 காம்பனண்ட் இல்லை ஒரு 4 காம்பனண்ட்டை சிங்கிள் ஆட்டோல வச்சு கண்டினியூஸா ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாய்ஸ் எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் மிஷின்ல இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோ மோடுக்கு போகலாம். ஸோ கிரைண்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் எங்களோட ப்ரெசன்டேஷனை பொறுமையாக கேட்டதுக்கு இதோட என்னோட ப்ரெசன்டேஷன் நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்தரா வந்து எங்களோட ரீஜனல் ஹெட் மிஸ்டர் விஜயகுமார் வில் டேக் கேர். தேங்க்யூ. Thank you, Praveen and Shanwas, for your detailed presentation. Really, your presentation customer ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now we have come to the end. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வெபினாரை தமிழ், கன்னடா, மராத்தி, ஹிந்தி, குஜராத்தி மற்றும் ஆங்கிலத்தில் வழங்க உள்ளோம். நமது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வாடிக்கையாளர்களுக்காக தமிழில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வெபினாரில் கலந்து கொண்ட 602 பேர், அதாவது 602 கஸ்டமர்ஸ் ஜாயின் பண்ணாங்க இந்த வெபினாரில். அவங்களுக்கு
நாங்கள் கொடுத்த அனைத்து தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் மேலும் மிஷின் ஆன் செய்யும் போது ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் கேள்வி இருப்பின் எங்கள் கால் சென்டரை தொடர்பு கொள்ளலாம். அப்படியும் உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போது அரசாங்கம் கூறிய விதிமுறைப்படி 50% மற்றும் மேன் பவர் மற்றும் சோஷியல் டிஸ்டன்ஸ், ஸ்டாகர்ட் ஒர்க்கிங் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுனால எங்களுடைய சர்வீஸில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதுக்கு பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கேயும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எங்களது கஸ்டமர்களுக்கு ஏஸ் மைக்ரோமேட்டிக் குரூப் துணை நிற்கும் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறோம். நாம் கூட்டாக இந்த கொரோனா கொடிய நோயை வெல்வோம் என்ற உறுதிமொழி ஏற்று இதுவரை இந்த வெபினாரை கேட்டு அளித்த அனைத்து ஏஸ் மைக்ரோமேட்டிக் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த்.